இந்த ஐபிஎல் சீசனை தள்ளி போட்டிருக்காங்க. அடுத்த ஒரு வாரத்துல எப்ப எங்க எப்படின்னு எல்லாம் விவரமா தெரிய வரும். அப்பதான் ஒரு தெளிவு வரும்பா. இது ரொம்பவே கரெக்டா பண்ணிருக்காங்க. அதாவது இது கரெக்டான்னு கேக்குறாங்கல்ல, நான் சொல்றேன் 100க்கு 100 கரெக்ட். இதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, நாம எதுக்கு விளையாடுறோம், எதுக்கு சினிமா தியேட்டருக்கு போறோம்? ஒரே ஒரு விஷயம் தானே, என்டர்டெயின்மெண்ட் வேணும். மக்கள் விளையாடுறாங்க, நடிக்கிறாங்க, நமக்கு ஜாலியா இருக்கு. ஆனா இந்த என்டர்டெயின்மெண்ட்டும் போரும் எப்படி ஒன்னா போகும்பா? நம்ம நாடு இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கு. தினம் 400 ட்ரோன் அனுப்புறாங்க. நாம அதை சுட்டு வீழ்த்துறோம். நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ராத்திரி பூரா முழிச்சிருக்கு, நாள் பூரா வேலை செய்யுது. அப்ப நாம ஐயோ நாம கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்ல முடியுமா? முடியாது சார். இது செக்யூரிட்டி பத்தி இல்ல, பாதுகாப்பு பத்தி இல்ல. இந்தியா பெரிய நாடு. இது நடந்தாலும் கூட தேவைப்பட்டா நம்ம தெற்குல, கிழக்குல, சென்ட்ரல்ல கூட விளையாட வைக்க முடியும். எங்க பாதுகாப்பு பிரச்சனை இருக்காதோ அங்க பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு அது சரியில்லைல்ல, அந்த மனநிலை சரியில்லை. நீங்க எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? எப்படி உங்களை என்டர்டெயின் பண்ணிக்குவீங்க? பார்ட்டர்ல சண்டை நடக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணிருக்காங்களோ அது 100க்கு 100 கரெக்ட். இது சாய்ஸ் இல்லாததுனால பண்ணல, இப்படித்தான் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் பண்ணிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல 58 மேட்ச் முடிஞ்சிருச்சு, 16 மேட்ச் இன்னும் இருக்கு. ஒரு நேரம் வரும், அப்ப தெரியும். அதுக்கும் சில சான்சஸ் இருக்கு. இந்த மாசம் கடைசியில கூட இருக்கலாம். பார்டர்ல நிலைமை சரியாகி நம்ம எதிரிகள் புரிஞ்சுகிட்டு நல்ல பசங்களா மாறினா, அப்படி ஆச்சுன்னா நல்ல விஷயம், கடைசியில நடக்கலாம். அப்புறம் டபுள் ஹெட்டர் அதிகமா போட்டு டோர்னமெண்ட்டை முடிச்சிட்டு அடுத்த வேலை பார்க்கலாம், அதுவும் நடக்கலாம். இல்லனா பின்னாடி இருக்கலாம். சில நியூஸ் படிச்சேன், ஆகஸ்ட் மாசத்துலயும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம்னு. ஏன்னா பங்களாதேஷ் கூட 6 ஒயிட் பால் மேட்ச் இருக்கு. அது நடக்குமா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் செப்டம்பர்ல ஒரு ஏசியா கப் பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ இருக்க நிலைமையில அது நடக்கும்னு தோணல. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் இல்லனா ஏசியா கப் இல்லல்ல, ஒருவேளை நடக்கவே நடக்காது. சோ அந்த கேப்ல மீதி ஐபிஎல் மேட்சுகளை பார்க்கலாம். ஆனா அது ரொம்ப சீக்கிரம். இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு இப்போ நேரம் இல்ல. எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், எந்த டீம் ஜெயிக்கும், இந்த டீம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, அது சரியில்லை, அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்ல. ஆனா ஃபாரின் பிளேயர்ஸ் எப்ப கிடைக்கிறாங்கன்னு கண்டிப்பா பார்ப்பாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா டீம்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பாங்க. ஒரு சீசன் ரொம்ப பெருசு, நீங்க நிறைய உழைப்பு போட்டிருப்பீங்க. கடைசியில போட்டி நடக்கணும்னு தான் விரும்புவாங்க. யார் நல்லா விளையாடுனாங்களோ அவங்களுக்கு ஜெயிக்க வாய்ப்பு கிடைக்கணும். ஆனா அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்னு நமக்கு சரியான நேரத்துல சொல்லுவாங்க. அதுக்கு பொறுமையா காத்திருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். பிளேயரோட மனநிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பா இப்போ இருக்க சூழல்ல விளையாட மனசு வராது. இது குடும்பத்தோட இருக்க வேண்டிய நேரம், வேற எதையும் யோசிக்க பிடிக்காத நேரம். கிரிக்கெட்டை பத்தி இல்ல, நாட்டை பத்தி யோசிக்கிற நேரம் இது. கரெக்டான மனநிலையில இருக்க மாட்டாங்க. இது பயம் இல்லப்பா, சூழல் அப்படி இருக்கு. பயம்னா, நான் பாகிஸ்தான் போனேன்ல 2003 டூர்ல, அப்ப சண்டைக்கே போற மாதிரி இருந்தது. முன்னாடி 4 மோட்டார் சைக்கிள் கான்வாய், மேல ஹெலிகாப்டர், பின்னாடி ஆம்புலன்ஸ், ஃபயர் இன்ஜின் எல்லாம் போகும். அப்பவும் விளையாட பிடிக்கல தான். ஆனா இது வேற. அப்போ ஆபத்து அதிகமா இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே என்ன நடந்ததுன்னு தெரியும். அதனால அங்க போகும்போது கொஞ்சம் பயம் இருந்தது. அப்புறமும் டீம்ஸ் போயிருக்காங்க, அவங்களும் ஜாக்கிரதையா இருப்பாங்கன்னு தெரியும். ஸ்ரீலங்காவுல நடந்ததுனால நமக்கும் நடக்குமான்னு கொஞ்சம் மனசுல இருக்கும். இதெல்லாம் மனசுல ஓடும். ஆனா இது வேற, இது சுத்தமா வேற. இது நாமளாவே முடிவு பண்றது. இது என் பாரத தாயை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற நேரம். கடைசியில் அதுதான்ப்பா முக்கியம். மத்ததெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. மேட்ச் நடக்குமா நடக்காதா, எப்ப நடந்தாலும் அப்ப தெரியும். ஆனா இப்போதைக்கு நம்ம கவனம் ஒரே ஒரு விஷயத்துல இருக்கணும். இன்னொரு விஷயம் கடைசியா சொல்றேன். சிலர் இந்த கஷ்ட நேரத்தை சாதகமா பயன்படுத்த பார்ப்பாங்க. யார் நம்மவங்க யார் நம்மவங்க இல்லைன்னு அப்ப தெரிஞ்சிடும். நிறைய பேர் அந்த சம்பவம் நடந்தப்ப என்ன பண்ணுவீங்க, பழி வாங்குங்கன்னு சொன்னாங்க. அதே வாய் இப்ப சொல்லுது, ஏன் இப்படி பண்றீங்க, நிறுத்துங்க. இது ரொம்ப தப்பு. பாருங்க, அமைதிதான் வேணும், போர் வேண்டாம். யாருக்குத்தான் வேணும்? ஆனா சில நேரம் சில பேருக்கு பாடம்பு கட்டணும். அதுவும் நம்ம வேலை இல்ல. அதை பத்தி பேச நமக்கு உரிமை இல்ல. கவர்மெண்ட் பாத்துக்கும், ஆர்மி பாத்துக்கும். அவங்க மனசுல நம்ம நல்லதுதான் இருக்கு. அவங்க சொந்த பசங்களே போர்ல இருக்காங்க. நமக்கு ஏதாவது ஆனாலும் சரி, நாம இதை பண்ணணும்னு நினைக்கிறோம், அதனால பண்றோம்னு அவங்க சொல்றாங்க. அப்படி நாடு இதை பண்ண தயாரா இருக்கும்போது நீங்களும் நானும் கேள்வி கேட்க கூடாது. யார் இப்ப இந்தியா கூட நிக்கலன்னு பாருங்க. இந்தியா பண்ற விஷயத்துக்கு யார் சப்போர்ட் பண்ணலன்னு பாருங்க. அவங்க பேரை குறிச்சு வச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் கண்டிப்பா சொல்வேன். ரெண்டாவது, ஃபேக் நியூஸ்ல ஏமாந்துராதீங்க. ப்ரோபகண்டால வராதீங்க. நியூஸ் எல்லாம் சும்மா ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. இப்போ சென்சிட்டிவான நேரம், கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோங்க. ஆனா இந்த நேரத்துல நம்ம ராணுவத்தோட இருக்கோம், நம்ம ஆர்மட் போர்ஸோட இருக்கோம், நம்ம நாட்டோட இருக்கோம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நம்புங்க. ஜெய் ஹிந்த். நம்ம ராணுவ வீரர்களுக்கு மனசுக்கு தெம்பு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அவங்க சூப்பரான வீரர்கள். அவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும்னு வாழ்த்துறேன். ஜெய் ஹிந்த்.